ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? உலகின் முன்னணி லேப்டாப் நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தியை இந்தியாவில் தொடங்க ஆர்வம் காட்டுவதாக செய்தி வெளியாகியுள்ளது. 2014ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவில் உற்பத்தியை ஊக்குவிக்க மேக் இன் இந்தியா, ஃபேம் போன்ற பல திட்டங்களை செயல்படுத்தினார். குறிப்பாக 2020ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட PLI எனப்படும் உற்பத்திசார் ஊக்கத்தொகை திட்டம் முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. அந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ஆப்பிள் முதல் உலகின் பல முன்னணி நிறுவனங்கள் இந்தியாவில் உற்பத்தியை தொடங்க ஆர்வம் காட்டுகின்றன. இதையடுத்து IT கட்டமைப்பை மேம்படுத்த PLI 2.0 திட்டம் மூலம் 17,000 கோடி ரூபாய் நிதியை 6 ஆண்டுகளுக்கு மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. அதன்படி இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருளின் விற்பனை அதிகரிக்கும் போது நிறுவனத்திற்கு 5% ஊக்கத்தொகை கொடுக்கப்படும். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தியையும் அதிகரிக்க வேண்டும். இந்த திட்டம் மூலம் 3.5 லட்சம் கோடி ரூபாய் வருமானமும் 47,000 கோடி பேருக்கு வேலையும் கிடைக்கும் என மத்திய அரசு கணித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தங்கள் நாட்டு பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கும் நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிப்பு முறையை அறிமுகப்படுத்தினார். லேப்டாப் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களுக்கு ட்ரம்ப் அதில் விலக்களித்திருந்தாலும் சீனாவுக்கு 200%க்கும் மேலான வரியை ட்ரம்ப் விதித்துள்ளார். இதனால் தங்கள் உற்பத்திக்கு சீனாவை நம்பியிருக்கும் நிறுவனங்கள் அச்சத்தில் இருந்த நிலையில் இப்போது இந்தியாவை நாடத் தொடங்கியுள்ளன. குறிப்பாக லேப்டாப் நிறுவனங்கள் இந்தியாவில் உற்பத்தியை தொடங்க திட்டமிட்டுள்ளன. சில நாட்களுக்கு முன் ஆப்பிள் நிறுவனம் தனது மேக்புக்ஸ் லேப்டாப் உற்பத்தியை வியட்நாமில் இருந்து இந்தியாவுக்கு மாற்ற இருப்பதாக செய்தி வெளியானது. ஆனால் இந்தியாவில் அவ்வளவு லேப்டாப்களை ஒரே நேரத்தில் உற்பத்தி செய்வதற்கான கட்டமைப்பு ஏற்படுத்தப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் இந்திய நிறுவனங்கள் தங்கள் உட்கட்டமைப்பை விரிவுபடுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. முதற்கட்டமாக ஆசூஸ் நிறுவனம் ஹரியானாவில் இருக்கும் VVDN டெக்னாலஜிஸ் நிறுவனத்துடன் இணைந்து உற்பத்தியை தொடங்கியது. டிக்ஸ்கான் நிறுவனம் 1000 கோடி ரூபாயை தமிழகத்தில் முதலீடு செய்துள்ளது. இதுகுறித்து ஆசூஸ் நிறுவனத்தின் துணைத் தலைவர் தினேஷ் சர்மா கூறுகையில், இந்தியாவில் உற்பத்தியை தொடங்க ஆர்வமாக இருக்கிறோம். ஆனால் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு உற்பத்தியை மாற்றும் போது அதற்காக ஏற்படும் செலவினமும் அதிகம் என்று கூறினார். இதுகுறித்து தைவானின் MSI நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்த ஷிர்மா SGS நிறுவனத்தின் இயக்குனர் கூறுகையில், இந்தியாவில் PLI 2.0 மூலம் எங்களுக்கு ஒரு மகத்தான வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த வாய்ப்பை மின்னணு உற்பத்தி நிறுவனங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் என்ற நம்பிக்கை தெரிவித்தார்.